ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் துவைதம். சரிங்களா? இந்த துவைதம் என்ன சொல்லும் அப்படின்னா, உயிர்கள் வேறு கடவுள் வேறு, அதாவது துவினா இரண்டு, ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லும். சரிங்களா? இந்த கொள்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம துவைதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மத்வாச்சாரியார். மத்வர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய வாழ்க்கை குறிப்பை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மத்வர் துளுவ நாட்டில் உடுப்பிக்கு பக்கத்தில் அனந்தேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். சரிங்களா? துவைதத்தை பரப்பியவர் யாருன்னா மத்வாச்சாரியார், மத்வர்னு சொல்லலாம். இவருடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா அனந்த தீர்த்தர், பூர்ண பிரக்ஞர், பூர்ண போதர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மத்வருடைய வேறு பெயர் அனந்த தீர்த்தர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இவர் 9 வயசுலேயே துறவி ஆயிடுவார். இவருடைய குரு அச்சுத பிரகாசர்கிட்ட தான் போய் கருத்துக்கள் எல்லாம் படிப்பார். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம், கீதை, உபனிஷத்து இதுக்கெல்லாமே பாஷ்யம் எழுதியிருப்பார். துவைத கோட்பாடுபடி பாஷ்யம் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் 37 பெரிய கிரந்தங்களெல்லாம் ஏற்றியிருக்கார். சரிங்களா? 37 பெரிய கிரந்தங்களை ஏற்றியிருப்பார். அப்புறம் இவருடைய கோட்பாடுகள் என்ன சொல்லும் அப்படின்னா, பரமாத்மா, ஜீவாத்மா, ஜட உலகம் இது எல்லாமே நித்தியமான பொருட்கள். அதாவது நித்தியம்னா எப்போவுமே நிலைச்சி இருக்கும், அழியாத பொருட்கள், அதான் நித்திய பொருட்கள். பரமாத்மா, ஜீவாத்மா, ஜட உலகம் இந்த மூணுமே நித்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஜீவாத்மானா யார்? உயிர்கள், நம்மெல்லாம் ஜீவாத்மா. பரமாத்மாங்கிறது இறைவன் இல்லையா? பிரபஞ்சம்ங்கிறது என்னது? இந்த உலகம். இந்த மூணுமே வேறு வேறானது. இதெல்லாம் பிரபஞ்சம், பரமாத்மா, ஜீவாத்மா இதெல்லாம் வேறு வேறானது. அதுதான் என்னது? துவைதம். துவினா இரண்டுன்னு அர்த்தம். அப்போ துவைதம் கொள்கை அப்படின்னு வந்துட்டாலே, வேறு வேறானவை அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டாலே அது துவைதம் தான். சரிங்களா? அத்வைதத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அத்வைதத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது துவைத கொள்கை. சரிங்களா? இதில் இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மைதான். இந்த உலகம் உண்மையானது தான். இறைவனும் இறைவியும் தான் எல்லா உயிர்களுக்குமே அம்மையப்பர் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் இந்த தேவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பிரம்மா முதலிய தேவர்களுமே ஜீவர்கள் தான். அவங்களுக்கும் பிறப்பு இறப்பு எல்லாமே உண்டு. ஸ்தூல தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸ்தூலம்னா என்ன? வெளியில் தெரியக்கூடிய இந்த உடம்பு தான் என்னது? ஸ்தூலம். சூக்ஷ்மம்னா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. சரிங்களா? அப்போது இந்த ஸ்தூல தேகம் தேவர்களுக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்துட்டு அப்படின்னா, கர்மா தீர்ந்தும் போது தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்லுவார். இதான் துவைதத்துடைய கொள்கைகள். சரிங்களா? துவைதம் கொள்கை அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரணும்? இந்த இறைவனும் சரி, நம்முடைய ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுமே வேறு வேறானது. துவினா இரண்டு. சரிங்களா? இதான் துவைதத்துடைய கொள்கை. இந்த துவைதத்தில் 5 வகையான பேதங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேதம் இறைவனுக்கும் ஆன்மாக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆன்மாக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து இறைவனுக்கும் ஜடப்பொருளுக்கும் உள்ள வேறுபாடு, ஆன்மாவுக்கும் ஜடப்பொருளுக்கும் உள்ள வேறுபாடு, அப்புறம் ஜடப்பொருளுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லி துவைதத்தில் ஒரு 5 வகையான பேதங்களை சொல்லியிருப்பாங்க. பஞ்ச பேதம். சரிங்களா? இந்த துவைதத்துக்கு வேறு பெயர்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இருமைவாதம், பேதவாதம், பிரம்ம சம்பிரதாயம் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது அத்வைதத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அத்வைதம் ஒருமைவாதம் இல்லையா, ஏகு. அப்போது இந்த துவைதம் பார்த்திங்கன்னா இருமைவாதம், அதுக்கு எதிர்ப்பதமாக வர்றது. சரிங்களா? அப்போது அத்வைதம் அபேதவாதம்னு படிச்சிருப்போம். இந்த துவைதம் என்னது? பேதவாதம். சரிங்களா? இவங்க முக்தி என்ன சொல்லுவாங்க? கர்மா கர்மா தீர்ந்துச்சு அப்படின்னா தான் முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் தான் துவைத கோட்பாடுகள். சரிங்களா? ரொம்ப ஈஸியான டாபிக். இப்போது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் இந்த மூணையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் இது கன்ஃபியூஸ் ஆகாது, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அத்வைதம். அத்வைதத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆதிசங்கரர். விசிஷ்டாத்வைதத்தை தோற்றுவித்தவர் யார்? ராமானுஜர். துவைதத்தை தோற்றுவித்தவர் மத்வர். ஓகேங்களா? அடுத்து அத்வைத கோட்பாடு என்ன சொல்லுவு? நான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, இரண்டு
இரண்டற்ற ஒன்று, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது அத்வைதம். விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்கிறது? விசிஷ்ட அத்வைதம் இல்லையா, சித்து அசித்து பரபிரம்மம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இல்லாமல் ஒரு பொருளும் குணமும் போல் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னா விசிஷ்டாத்வைதம். ஏற்கனவே சொல்லிட்டேன், விசிஷ்டாத்வைதம் ஞாபகம் வந்துட்டாலே சித்து அசித்து பரபிரம்மம் இந்த மூணு ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா? துவைதம் என்ன சொல்லுது? துவின்னா இரண்டு, அப்போ கடவுளும் உயிரும் வேறு வேறானது அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து துவைதம். ஓகேங்களா? அடுத்து அத்வைதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, தசோபனிஷத் இந்த மூணுக்குமே வந்து அத்வைத கோட்பாடு படி பாஷ்யம் எழுதியிருப்பார் நம்ம ஆதிசங்கரர். விசிஷ்டாத்வைதத்தில் விசிஷ்டாத்வைத கோட்பாடு படி ராமானுஜர் இந்த மூணுக்கும் பாஷ்யம் எழுதியிருப்பார். துவைதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, தசோபனிஷத் இந்த மூணுக்குமே துவைத கோட்பாடு படி மத்வர் என்ன பண்ணியிருப்பார்? பாஷ்யம் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து இந்த ராமானுஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்தி வந்து அடையணும் அப்படின்னா சரணாகதியை சொல்லியிருப்பார் இல்லையா? அத்வைதத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? அத்வைத கோட்பாடி படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முக்தி அடையணும்னா சிந்திக்கணும், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் விசிஷ்டாத்வைதத்தில் ராமானுஜர் வந்து சரணாகதியை சொல்லியிருப்பார். துவைதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை விட்டால், கர்மம் வந்து தீர்ந்த பிறகு தான் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அடுத்தது இந்த அத்வைதத்துக்கு வேதாந்த மதம் அப்படிங்கிற பேர் இருக்குது. விசிஷ்டாத்வைதத்தில் ராமானுஜருடைய கோட்பாடில் பிரம்ம பரிமாணவாதம். சரிங்களா? துவைதம் என்ன சொல்லுது? துவைதத்துக்கு வந்து வேறு பேர் பார்த்தோம்னா இருமைவாதம், பேதவாதம், பிரம்ம சம்பிரதாயம். சரிங்களா? இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய கான்செப்ட். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது நல்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.